ஸோ இப்போ நம்ம ஸ்லீப் ஆஃப் மெத்தட் பார்த்தோம். ஸோ ஜாயின் ஆஃப் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ the join off method in Java is used to pass the execution of the current thread unless the specified thread completes its job. Unless the thread is dead அப்படின்னு கூட சொல்லலாம். Suppose we have two threads, thread 1 and thread 2. We want the thread 2 should be executed after the completion of the thread 1. So we have to make use of the join. அப்பதான் join off method use பண்ணுவோம். So the join off method is used for adding the sequence between the multiple threads. So multiple threads எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு தெரியும். ஸ்லீப் போட்ட உடனே என்ன பண்ணுது, thread 1 இருக்கு. So during the block time, waiting time, block ஆயிடுச்சு, உடனே என்ன பண்ணும், the thread scheduler getting the CPU time and it allow the next thread to invoke the method. அப்படிதான் பார்த்தோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா join off method யூஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஜாயின் ஆஃப் மெத்தட் புரிஞ்சிடும். ஸோ டெமோ த்ரெட் ஜாயின் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்கெலட்டன் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எழுதுவோம். அந்த கிளாஸுக்கு பேர் சாம்பிள் அப்படின்னு வச்சுறேன். விச் இஸ் கோயிங் டு extends the thread class. ஸோ extends thread class கொடுக்கறதுனால வந்து it must override the method run method override பண்ணும். ஸோ run methodல நான் என்ன பண்ண போகிறேன், எப்பயும் போல் ஒரு for loop கொடுக்குறேன். int I equivalent to 0, I less than 10, I plus plus. ஸோ என்னோட கன்வீனியன்ஸுக்காக 10 × 3 த்ரெட் போட்டால் 30 வரும். அதனால் ஒரு 3 போட்டுக்கிறேன் ஃபார் த ஷேக் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர்லி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா system.out.println இந்த ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ whenever the JVM enter into the main அப்படின்னா it creates the thread. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் obj equivalent to new sample of அப்படின்னு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா obj.start அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும், த்ரெட் ஸ்டார்ட் ஆயிரும். obj.start அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக எக்ஸ்டென்ஸ் த்ரெட் கொடுத்துருக்கோம். ரன்னபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், த்ரெட் t equivalent to new thread offன்னு கொடுத்து இந்த obj-வை கால் பண்ணுவோம். அப்போ த்ரெட்டுன்னு இருந்தால் கால் பண்ண வேணாமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து இப்படி கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. த்ரெட் t1 equivalent to new thread of new sample of comma. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நேம் செட் நேம் நீங்கள் இப்படியே கூட எழுதலாம், thread 1 thread-1 இப்படி கூட கொடுக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ வேலிட். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், obj.start முன்னால் என்ன பண்ணுவேன், obj.set name அப்படின்னு கொடுப்பேன். கரெக்டாக set name அப்படின்னு கொடுத்து thread 1 அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ ஐ ஆம் அவாய்டிங் திஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், thread t1 equivalent to new thread of new sample is nothing but the object, no, comma name equivalent to thread 1 னா I am avoiding these two lines. இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்படி கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இதை இப்போ வந்து t1.start அப்படின்னு நான் கொடுக்குறேன். t1.start அப்படின்னு வே ஆஃப் ரைட்டிங் தான் கொஞ்சம் மாறும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ t1.start அப்படின்னு கொடுக்குறப்ப டெமோ த்ரெட் ஜாயின் அப்படின்னு நான் மெத்தட் வச்சுருக்கேன். கம்பைல் ஆகிடுச்சு. wait a minute, java demo thread join அப்படின்னு நான் கொடுக்குறேன். java c java demo thread join அப்படின்னு ரன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுது. 012ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட், இட்ஸ் பிரிண்ட் பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸ் அப்படின்றப்ப தான் எனக்கு ஜாயின் அப்படின்ற ஒரு வேலை வரும். ஏன்னா சிங்கிள் த்ரெட் அப்படின்றது இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இப்போ மல்டிபிள் த்ரெட்ஸ் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன், மல்டிபிள் த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணும். என்ன பண்ணும், நியூ சாம்பிள் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன். கரெக்டாக? ஸோ த்ரெட் another thread is t2 equivalent to new thread of
டைரக்டா நான் எக்ஸ்டென்ஸ் த்ரெட் யூஸ் பண்றதுனால இந்த ஆப்ஜெக்ட் இப்படியும் கால் பண்ணலாம். நியூ சாம்பிள் ஆஃப் an another thread. So this thread will name with thread 2. இந்த thread என்னன்னு சொல்றோம்? thread 2 அப்படின்னு சொல்றோம். அப்ப t2.start அப்படின்னு நான் கேக்குறேன். t2.start அப்படின்னு கேக்குறேன். So this also getting loaded. அப்ப 012 012 output வரும். So once if I execute this program, demo thread join.java, Java demo thread join. Now you just note down the output 012 012. Am I right? So twice it's called 012 012. Because of the thread, you may not predict the value. According to the scheduler, the threads will getting CPU time. So that you may not predict the output like this. Once again, if you run the same program with the compilation, again you may not getting the proper result. Let's check. Sometimes, no? Sometimes இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க வேற அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. 001122 வந்திருக்குது. ஸோ த்ரெட் ஸ்கெடியூலருக்கு எப்போ சிபி டைம் கிடைக்கும்லாம் தெரியாது உங்கள் மிஷினில். ஆமாம், அது வந்து நீங்கள் ஒவ்வொரு தாட்டி கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் யுவர் சிபியூ. 012 012. திஸ் டைம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட் ஆஸ் கரெக்டா. ஸோ இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. குட் கொஸ்டின். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கரண்ட் த்ரெட் 1 கேட்டிருக்கேன். அப்போ இங்கே நான் பிக் பண்ணுறப்ப த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் ஆஃப் டாட் கெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இஸ் ரன்னிங் ப்ளஸ் value of I is plus I, right? So that thread 1 is running and thread 2 run, so that you can differentiate 012 with this value. So நீங்க differentiate பண்ணி பார்த்துக்கலாம். Demo thread join.java. Still I am not using join. Okay, so இதுல என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு பாருங்க join எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. So thread 1 is running, the value of I is, this time value of I is 012 012. Perfect. Okay, first பாத்தீங்கன்னா thread 2 is running. இந்த டைம் பாருங்க thread 2 தான் first போயிருக்கு. கரெக்ட்டா? அடுத்தது thread 1 is running. கரெக்ட்டா? 012 012 னா என்ன thread ரன் ஆகுது அப்படின்றதை இங்க கொடுத்திருக்கேன். thread 1 is running. இங்க ஒரு \t போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் tab வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். thread 2 is running, value of பாருங்க இப்போ பாருங்க thread 1 is running, value of I is 0. sometimes மாறி மாறி வரும். ஸோ அதனால தான் இங்கே நேம் நான் வந்து எந்த த்ரெட் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். ரைட், சரி. இப்போ நான் இந்த சீக்வன்ஸில் ஸ்லீப் இன்வால்வ் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ த்ரெட் டாட், ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்னால டைரெக்டாக கால் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட், அதாவது 1000 மில்லி செகண்ட்ஸ் நான் வந்து டைம் வந்து என்லாப்ஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன். இன்டரப்ட் பண்ணுறீங்க ஒரு த்ரெட்டு கரண்ட் த்ரெட் எக்ஸிக்யூஷன் இன்டரப்ட் பண்ணிச்சுன்னா அது எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஸோ கண்டிப்பாக இது ஒரு எக்ஸப்ஷன் வரும். ஜாவாசி டெமோ த்ரெட் join.java. ஸோ இது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, unreported exception, interrupted exception might be caught or it might be declared thrown அப்படின்னு நான் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை கேட்ச் பிளாக் வேணும். கரெக்டுங்களா? ட்ரை கேட்ச் பிளாக்கு நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ என்ன பண்ணணும், இன்வால்வ் பண்ணணும், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும். ட்ரை கேட்ச் பிளாக் கொடுக்குறேன். ஓகேவா? கேட்ச் என்ன எக்ஸப்ஷன் வருது, இன்டரப்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு வருது. ஸோ அந்த இடத்துல இன்டரப்டட் எக்ஸப்ஷன் கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அழகாக இங்கே பிளாக்குள்ளார போடுறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். ஜாவாசி டெமோ த்ரெட் join.java. It's compiled clearly without error. Now I am going to execute demo thread join. So இப்போ பாருங்க, அவுட்புட் பாருங்க, thread 2 is running. So
wait time of 1 second. நீங்க வந்து thread 2 is running, value of I is 0. Again, it will allow during the waiting state, sleep state ஆன உடனே thread 1 is running, the value of 0, I is 0. அடுத்து என்ன பண்ணும், ஒரு ஸ்லீப் வருது, உடனே thread 2. ஸோ ஆல்டர்னேட்டிவா 2 1 2 1 1 2 அப்படின்னு வருது. பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் எக்ஸிக்யூஷன். ஐ நீட் த சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஜஸ்ட் ஐ வாண்ட் த thread 1 டு கம்ப்ளீட் இஸ் ஒர்க். thread 1 என்ன பண்ணும், என் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது thread 2 அலோவ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ பண்றதுக்கான வேலை தான் என்னன்னு சொல்றோம், ஜாயின் ஆஃப் மெத்தட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸிக்யூஷன். இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த thread 1 இருக்குல்ல, இந்த thread 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்றேன், t1.join_off அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்றேன். t1.join_off மெத்தடை கால் பண்ணா அதை வந்து ஜாயின் அப்படின்றப்ப என்ன பண்ணும், இன்டரப்ட் பண்றது தான் அதோட வேலையும். அப்போ த்ரோஸ் அன் எக்ஸெப்ஷன். அதனால என்ன பண்ணும், மறக்காம இதையும் வந்து என்ன பண்ணும், ட்ரை கேட்ச் பிளாக்ல ஆட் பண்ணிங்க. இதையும் வந்து ட்ரை கேட்ச் பிளாக்ல ஆட் பண்ணிங்க. ட்ரை கேட்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டரப்டட் எக்ஸெப்ஷன். ஸோ நான் இதை வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். ஸோ நவ் ஐ எம் நாட் ரிமூவிங் த எக்ஸிஸ்டிங் அவுட்புட். நவ் ஐ எம் கோயிங் டு கம்பைல் த ப்ரோக்ராம் javac demo thread join.java. கம்பைல் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் demo thread join. இப்போ பாருங்க, ஜாயின் கொடுத்ததுனால t1 ஸ்டார்ட் ஆகிட்டு ஜாயின் இருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, t1ஓட ஒர்க் முடிஞ்ச உடனே தான் t2 அலோவ் பண்ணுவான். ஓகே, ஸோ நவ் யூ ஜஸ்ட் லுக் த அவுட்புட். thread 2 சேவ் ஆகலையா, இல்லை ஒரே நிமிஷம், சேவ் ஆகலை. Java demo thread join. So thread 1 is running, thread 2 is running, thread 2 is running. Sequence வந்துருச்சா? So join off method does not allow other thread to enter into the state once while one thread is on execution. ஒரு thread அதனுடைய வேலையை செய்யும். thread t1.start தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் கொடுத்துருக்கேன். 1 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணிட்டு அடுத்தது வந்து thread 2 அலோவ் பண்ணிடும் கன்கரன்சியில். பட் இந்த ஜாயின் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும், it won't allow, it protect the thread 2 to enter into the state. ஸ்டேட்டுக்குள்ளார என்ட்ரா வரதை ப்ரொடெக்ட் பண்ணுது. thread 1ஓட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் என்ன பண்ணும், thread 2-ஐ அலோவ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், இதுதான் வந்து ஜாயின் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேலும் ஜாயின் ஆஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், நோட் பண்ணிக்கோங்க.